இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு மோயர் பாயிண்ட். மோயர் பாயிண்ட்டுங்கிற பேர் வந்துட்டு எதனால் வந்துச்சுன்னா 1929 சர் தாமஸ் மோயர் அப்படிங்கிறவர் வந்துட்டு கோஷன் ரோடு அப்படிங்கிற கட்டுமான பணி நிறைவாக இதை வந்து பெயர் வச்சிருக்கிறாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பேரிஜம் அப்படிங்கிற ஒரு லேக் இருக்குது. அந்த லேக் போகிற வழியில் இந்த இடம் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்குகள் மற்றும் அருகில் உள்ள கிராமங்கள், நிறைய கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமங்களின் அற்புதமான காட்சியை வந்து இங்கேருந்து பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ஏரியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சின்னூர் மற்றும் பெரியூர் அப்படின்ற நிறைய கிராமங்களுடைய காட்சிகளை வந்துட்டு இங்கேருந்து பார்த்து ரசிக்கலாம். மேகமூட்டம் இருக்கும்போது பசுமையான பள்ளத்தாக்குகளை பார்க்குறதுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும். நல்ல வெயில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா இடங்களும் தெளிவாக நல்லா பார்க்க முடியும். இதனுடைய ஆம், பார்வை நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் வனப்பகுதி நிறைந்த ஏரியாங்கிறனால க்ளோஸ் பண்ணிடுவாங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக. இந்த பகுதிகளுக்கெல்லாம் சுற்றுலா வரணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா விடுமுறை காலங்களில் வர்றது வந்து தவிர்க்கணும். ஏன்னா அதிகப்படியான வாகனங்கள்னால இங்கே வந்துட்டு ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டுரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது குறிஞ்சி ஆண்டவர் கோவில். கொடைக்கானலில் அமைந்திருக்கக்கூடிய குறிஞ்சி ஆண்டவர் கோவில் பார்த்தீங்கன்னா 1936ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர் வந்துட்டு இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயிலில் இருக்குது. ஆம், இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோவில் பார்த்தீங்கன்னா பழனி தேவஸ்தானத்துடைய ஒரு பகுதியாக நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுடைய பக்கவாட்டில், அதாவது சைடில் வந்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ஒரு இடம் அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது பழனியுடைய வியூ நல்லா தெரியுது. அது இல்லாமல் மலைகள், குன்றுகள் இதெல்லாம் வந்துட்டு இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா தெளிவாக தெரியுது. அங்கங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் பார்க்குறதுக்கு மிகவும் ரம்மியமான காட்சியாக இருக்குது. நல்ல வெயில் அடிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தா மிகவும் சிறப்பாக இருக்குது. நம்ம வந்திருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா சுமார் 5:30 6 மணி போல் இருக்கும். இப்போ தான் வந்துட்டு சூரியன் மறைய போகிற காட்சியை பார்க்க போகிறீங்க. சூரியன் மறைந்து கொண்டிருக்கிற காட்சியெல்லாம் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.